அன்பிற்கினிய மாணவ மாணவியர்களே, இந்த காணொளியில் நாம் யூஎன் எடிஃபேக்ட் பற்றி பார்க்கவிருக்கிறோம். பாடம் 18 மின்னணு தரவு பரிமாற்றம் EDI என்று சுருக்கமாக ஆங்கிலத்தில் எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் என்று குறிப்பிடுவார்கள். அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியாக நாம் யூஎன் எடிஃபேக்ட் என்கிற பகுதியை பார்க்க இருக்கிறோம். கடந்த வகுப்பில் நாம் EDIயினுடைய அறிமுகம், EDI என்றால் என்ன, மின்னணு தரவு பரிமாற்றம் என்றால் என்ன, மின்னணு தரவு பரிமாற்றத்தினுடைய வரலாறு, மின்னணு தரவு பரிமாற்றத்தினுடைய வகைகள், EDIயினுடைய வகைகள், அதனுடைய நன்மைகள் மற்றும் அதனுடைய உறுப்புகள், லேயர்கள், இவற்றை பற்றியெல்லாம் நாம் கடந்த காணொளியில் நாம் பார்த்தோம். இந்த காணொளியில் EDIயினுடைய தரப்பாடில் ஒன்று எடிஃபேக்ட், யூஎன் எடிஃபேக்ட். இந்த யூஎன் எடிஃபேக்ட் என்பது யுனைடெட் நேஷன்ஸ் எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன், காமர்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் என்பதனுடைய சுருக்கம் யூஎன் எடிஃபேக்ட். இது ஐக்கிய நாடுகள் சபையின் மேற்பார்வையின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு சர்வதேச EDI தரநிலை என்று குறிக்கலாம். இந்த தரநிலையானது 1987 சர்வதேச தரப்படுத்தலுக்கான அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த தரநிலையில் பார்த்தீங்கன்னா, இந்த எடிஃபேக்ட் என்கிற அந்த தரநிலை அல்லது தரக்கட்டுப்பாட்டில் சர்வதேச அளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட தரப்பாடுகள், அட்டவணைகள் மற்றும் தற்சார்பு கணினி அமைப்புகளுக்கிடையே உள்ள கட்டமைக்கப்பட்ட தரவுகளின் மின்னணு பரிமாற்றத்துக்கான வழிகாட்டுதல்கள், கைட்லைன்ஸ், இதெல்லாம் அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும். அந்த குறிப்பிடப்பட்ட அந்த கைட்லைன்ஸ், அந்த தரப்பாடுகள், அவற்றிற்கேற்றவாறு அந்த நிறுவனங்கள் தங்களுடைய ஆவணங்களை தங்களுக்குள் பரிமாற்றிக்கொள்கின்றன. இது வணிக பரிவர்த்தனைகளுக்கு சர்வதேச தரத்திலான பல்தொழில்துறை மின்னணு தரவு பரிமாற்ற தரப்பாடுகள் ஆகும். இந்த தரப்பாடுகள் பராமரிப்பும் மேம்பாடும் யார்கிட்ட இருக்குன்னா, UNCFACT என்கிற அந்த UNECE என்கிற அந்த ஆணையத்தினோடு இணைந்து இந்த நிறுவனமானது பார்த்து கொள்கிறது. அதாவது இந்த எடிஃபேக்டினுடைய பராமரிப்பு மற்றும் மேம்பாடு போன்ற காரியங்களை பார்த்து கொள்கிறது. அடுத்தது எடிஃபேக்ட் கோப்பகம், டைரக்டரிஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த எடிஃபேக்ட் பதிப்புகள் கோப்பகம் என்றும் அழைக்கப்படுகின்றன. அதாவது எடிஃபேக்டினுடைய அந்த வெர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, பல்வேறு பதிப்புகள், அதுதான் டைரக்டரிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த எடிஃபேக்ட் கோப்பகத்தில் புதிய செய்திகளை சேர்க்க அல்லது புதுப்பிக்க வருஷத்தில் இரண்டு முறை 2 தவணைகளில் அந்த சேர்த்தல் மற்றும் புதுப்பித்தல் நடக்கும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி, வருடத்திற்கு 2 முறை, ஏப்ரல் 1ஆம் தேதி மற்றும் அக்டோபர் 1ஆம் தேதி ஆகிய இந்த 2 தவணைகளில் அது நிகழும். அது திருத்தி அமைக்கப்படும். இந்த கோப்பகங்கள் இப்போ உதாரணத்திற்கு D.18b என்று இருந்தால், D என்பது டைரக்டரிஸ் என்பதை குறிக்கிறது, கோப்பகத்தை குறிக்கிறது. 18 என்பது வருடத்தை குறிக்கிறது. B என்பது அது முதல் தவணையா இரண்டாவது தவணை என்பதை குறிக்கிறது. B என்பது இரண்டாவது தவணையை குறிக்கிறது. A என்றால் முதல் தவணை, அதாவது ஏப்ரல் 1 என்கிற அந்த தேதியில் மாற்றப்பட்டிருந்தால் A என்றும், அக்டோபர் 1இல் மாற்றப்பட்டிருந்தால் B என்றும் குறிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது எடிஃபேக்ட் துணை தொகுப்பு, சப்செட்ஸ். இந்த சிக்கற்பாடு காரணமாக துறை சார்ந்த எடிஃபேக்ட் துணை தொகுப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அதாவது இந்த செய்தி என்பது எடிஃபேக்டினுடைய அனுப்பப்படுகின்ற அந்த செய்தி என்பது சிக்கல்களாக இருக்கும், சிக்கல் நிறைந்ததாக இருக்கும் என்ற காரணத்தினால் துறை சார்ந்த துணை தொகுப்புகள், சப்செட்ஸுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த எடிஃபேக்டினுடைய இந்த துணை தொகுப்புகள் குறிப்பிட்ட பயனர் குழுக்களுக்குரிய செயற்பாடுகளை மட்டுமே உள்ளடக்கியிருக்கும். இப்போ அவங்களுடைய அந்த குழு தொடர்பான செயல்பாடுகளை கொண்டிருக்கும். உதாரணமாக CEFIC என்பது, இதில் FIC என்பது ரசாயன தொழில்துறையை சார்ந்திருக்கும். அதுபோல் ஒவ்வொரு தொழில்துறையை சார்ந்து அந்த துணை தொகுப்புகள் இருக்கும். அடுத்து எடிஃபேக்ட் கட்டமைப்பு, இந்த ஸ்ட்ரக்சர். எடிஃபேக்ட் கட்டமைப்பு என்பது ஒரு படிநிலை கட்டமைப்பாகும். படிநிலை அமைப்பு போன்று இருக்கும். மேல்நிலை அமைப்புகள் பார்த்தீங்கன்னா பரிமாற்றங்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. மேல்நிலை அமைப்புகளை பரிமாற்றங்கள் என்று குறிப்பிடப்படுகிறது.
பரிமாற்றங்களில் வந்து செயல்பாட்டு குழுக்கள் உள்ளன. அந்த செயல்பாட்டு குழுக்கள் பல பிரிவுகளை உள்ளடக்கிய தகவல்களை கொண்டுள்ளதாக இருக்கும். பிரிவுகள் கலப்பு கூறுகளால் ஆனது. இறுதி நிலை என்பது ஒரு தரவு கூறாக இருக்கும். இறுதி நிலை அமைப்பு என்பது ஒரு தரவு கூறாக இருக்கும். ஆக முதல் நிலை என்பது பரிமாற்றமாக இருக்கும். இறுதி நிலை என்பது தரவு கூறுகளாக இருக்கும். பல நிலைகளை கொண்டது தான் வந்து இந்த இடிஐ ஸ்ட்ரக்சர். அடுத்து இடிஐ பரிமாற்றம், இதுதான் வந்து முதல் நிலை. இது வந்து உரை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த எடிஃபேக்ட் கட்டமைப்பினுடைய உயர்மட்ட நிலை பரிமாற்றம் என்பது ஆகும். ஒரு பரிமாற்றம் பல தகவல் கூறுகளை கொண்டிருக்கும். இது யூஎன்பியில் தொடங்கி யூஎன்இசட்டில் முடிவடைகிறது. யூஎன்பியில் தொடங்கும், யூஎன்இசட்டில் நிறைவடையும். அதாவது அந்த பரிமாற்றத்தினுடைய தகவல் கூறுகள். அடுத்து எடிஃபேக்ட் தகவல் கூறு. இந்த எடிஃபேக்டினுடைய அடிப்படை தரநிலை கருத்து வந்து யூஎன் ஸ்டாண்டர்ட் மெசேஜ், யூஎன்எஸ்எம், யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்டாண்டர்ட் மெசேஜ் என சீரான தகவல் கூறுகள் ஆகும். துணை தொகுப்புகளில் துறையை பொறுத்து தகவல் வகைகளின் பண்புகள் ஆழமாக குறிப்பிடலாம். நம்ம எந்த அளவுக்கு டீப்பாக நம்ம மெசேஜை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கலாம். இது வந்து எதை பொறுத்து இருக்குன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட் துறையை பொறுத்து இருக்குது. ஒவ்வொரு எடிஃபேக்ட் தகவலும் தனித்த 6 பெரிய ஆங்கில எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 6 கேரக்டர்ஸ் இருக்கும். ஒரு எடிஃபேக்ட் தகவல் கூறு யூஎன்ஹெச்சில் தொடங்கி யூஎன்டியில் முடிவடையும். யூஎன்ஹெச் என்பது ஹெட்டர், யூஎன்டி என்பது டெயில். எடிஃபேக்ட் தகவல் கூறுகளை சேவை தகவல் கூறுகள் மற்றும் தரவு பரிமாற்றம் என்று பிரிக்கலாம். இதில் சேவை தகவல்கள் என்பது ஒரு தகவலை உறுதிப்படுத்த நிராகரிக்க சேவை தகவல்கள் அனுப்பப்படும். உதாரணத்துக்கு கண்ட்ரோல், CONTROL, இந்த சொற்றொடரில் வந்து பார்த்திங்கன்னா சரிபார்ப்பு மற்றும் தகவலின் வருகையை உறுதிப்படுத்துவது. அடுத்தது APERAK என்பது தொழில்நுட்ப பிழை செய்திகள் மற்றும் ஒப்புகையை குறிக்கிறது. அதுபோல் பரிமாற்ற தரவு என்பது சேவை தகவல்கள் தவிர பிற தகவல்கள் கூறுகள் பரிமாற்ற தரவுகள் என்று எடுத்துக்கொள்ளப்படும். உதாரணத்துக்கு CREMUL என்பது மல்டிபிள் கிரெடிட் அட்வைஸ். அதுபோல் DELFOR என்பது விநியோகத்திற்கு முந்தைய முன்னறிவிப்பு. இது போன்ற ஒவ்வொரு 6 எழுத்துக்களும், ஆங்கில பெரிய எழுத்துக்களும் ஒரு குறிப்பிட்ட செய்தியினை தரவினை கொடுக்கும். இதுதான் வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர். ஹையஸ்ட் லெவலில் இன்டர்சேஞ்ச் பரிமாற்றம் என்பது இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்த நிலைகளில் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ், மெசேஜஸ், அது செக்மெண்ட்ஸ் குரூப்பாக இருக்கும். அந்த செக்மெண்ட் குரூப்ஸ் வந்து செக்மெண்ட்டுகளாக இருக்கும். அந்த செக்மெண்ட்டுகள் காம்போசிட் எலிமெண்ட்டுகளாக இருக்கும். இறுதியாக சிம்பிள் டேட்டா எலிமெண்ட்டுகள், சாதாரண தரவு கூறுகளாக இருக்கும். இது கீழ்நிலை, அதாவது லோயஸ்ட் லெவல் என்று குறிப்பிக்கலாம். இது எடிஃபேக்டினுடைய கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர். எடிஃபேக்ட் பிரிவு, செக்மெண்ட். எடிஃபேக்ட் பிரிவு என்பது தகவல் கூறினுடைய ஒரு பகுதி. பிரிவுகள் என்பது ஒன்று அல்லது பல தொடர்புடைய பயனருடைய தரவு உறுப்புகளை கொண்டிருக்கும். அடுத்து பிரிவு அட்டவணை. இந்த பிரிவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டவணையாக அது நிர்வாகம் செய்யப்பட்டிருக்கும். இந்த பிரிவு அட்டவணை என்பது தகவல் கூறுகளின் பட்டியல் ஆகும். இதில் வந்து தகவல் கூறினுடைய பெயர், அதனுடைய விளக்கம், பொசிஷன், டேக் நேம்ஸ், ரெக்குயர்மெண்ட் டெசிக்னேட்டர் மற்றும் ரெபியூட்டேஷன் போன்றவை பட்டியலிடப்பட்டிருக்கும். இதில் ரெக்குயர்மெண்ட்ஸ் டிசைனேட்டர் ஒரு தகவல் கூறு கட்டாயமாக அல்லது நிபந்தனை என்பதை குறிக்கும். M என்பது கட்டாயம் என்பதையும், C என்பது நிபந்தனை, அதாவது தேவை என்றால் குறிக்கலாம் என்பதை குறிப்பதற்கு C என்றும், M என்றால் மேண்டேட்டரி, கட்டாயமாக குறிப்பிட வேண்டும் என்பதை குறிக்கிறது. எடுத்துக்காட்டாக C10 என்பது நிபந்தனையானது 0 முதல் 10 இடையே மடக்கிற்கு ஒரு எண்ணை குறிப்பிடலாம் என்பதையும் உணர்த்துகிறது. இதுதான் வந்து இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டேக் லிஸ்ட்டு. இதில் பொசிஷன், அப்புறம் வந்து டேகு, அப்புறம் நேமு, ரெக்குயர்மெண்ட்டு, ரெபியூட்டேஷன், இது அந்த அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது எடிஃபேக்ட் கூறுகள். எடிஃபேக்ட் கூறுகள் என்பது தரவினுடைய துணுக்கு அப்படின்னு சொல்கிறோம். பீஸ் ஆஃப் டேட்டா. இந்த தரவு உறுப்புகள் எளிமையாகவோ அல்லது கலப்பு நிலையிலோ இருக்கலாம். இப்போது எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா DTM +11 200 606 200 730 203 அப்போஸ்ட்ரோஃப். ஸோ இது போன்று கொடுக்கப்பட்டால் அது வந்து ஒரு செய்தி துணுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரியை ஒரு பிரிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒரு செக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
இதில் டிடிஎம் என்பது எதை குறிக்கிறது என்றால் தரவுகளினுடைய டேட்டா டைமு அண்டு அதாவது மந்த்து அது போன்ற நேரம் மற்றும் காலத்தை குறிப்பதற்காக அது டிடிஎம் என்று குறிப்பிடுகிறார்கள். இதில் 11 என்பது ஒரு தரவு கூறு. இப்போ இந்த எடுத்துக்காட்டில் 11 என்றால் பொருட்களினுடைய ஒப்படைப்பு நேரம். டிடிஎம் என்பது நேரம், தரவுகள் ஒரு நேரத்தினுடைய தகவல் அடங்கியிருக்கும். அது எந்த நேரம் என்றால் இப்போது நம்ம வந்து டெலிவரி கூட்ஸ் வந்து நம்ம டெலிவரி பண்ணுறோம் இல்லையா, அந்த டெலிவரி பண்ணுற டைம், டிஸ்பேட்ச் பண்ணுற டைம் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். 11ன்னா டிஸ்பேட்ச் பண்ணுறாங்க, கூட்ஸ் டிஸ்பேட்ச் பண்ணுற ஒரு டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது 200, 606, 200, 730 அப்படின்னு இருக்கு இல்லையா, 200660 அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த எண்களினுடைய இந்த தரவுக்கூறு என்பது எதை குறிக்கிறது என்றால், முதல் 2 வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரி, அதாவது சிசி என்று அந்த எந்த நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னு அந்த சிசி என்றால் அந்த நூற்றாண்டை குறிக்கும். அடுத்து 06 என்றால் அந்த ஆண்டினை குறிக்கும். இப்போ உதாரணமாக 06 என்பது 2006 என்று குறிக்கும். மீண்டும் 06 என்பது அது மாதத்தை குறிக்கும். 6வது மாதம், 6வது வருடம், 20வது நூற்றாண்டு என்று அவற்றை எடுத்துக்கொள்ளலாம். 20வது தேதி, அடுத்தது 20 என்பது தேதி. அடுத்தது 07 என்பது நேரத்தை குறிக்கும், அதாவது 7 மணி 30 வினாடிகள், 7 hours 30 minutes என்பதை குறிக்கிறது. ஆக இதுதான் வந்து அந்த ஒப்படைப்பு நேரம், டிஸ்பேட்ச் டைம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த செய்தியிலிருந்து இவற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக 203 என்பது மற்றொரு தரவுக்கூறு. இது வந்து தேதியினுடைய வடிவத்தை குறிக்கிறது. அதாவது சில பேருக்கு இது என்னன்னு புரியாது, அந்த வடிவம் என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த புரியும். ஆக அந்த வடிவத்தை குறிப்பது 203 என்றால் இதுதான் வடிவம். முதலில் 2 எண்கள் வந்து சிசி என்றும், அடுத்த 2 எண் வருடம் என்றும், அடுத்த 2 எண் மாதம் என்றும், அடுத்த 2 எண் தேதி என்றும், அடுத்த 2 எண் நேரம் மற்றும் அடுத்த 2 எண் வந்து அந்த நிமிடங்களை குறிக்கிறது. இதுதான் வந்து ஒரு செய்தி துணுக்கு. இது போல் எடிஃபேக்ட் மெசேஜ்கள் அனுப்பப்படும். இந்த எடிஃபேக்ட் பிரிப்பான்கள்னு இருக்குது பாருங்கள், செப்பரேட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாஸ்ட்ரஃப், கேள்விக்குறி, கூட்டல் குறி, அப்புறம் வந்து டாட் என்கிற அந்த முற்றுப்புள்ளி குறி, இது போன்ற குறிகள் எல்லாம் இது வந்து செப்பரேட்டர், பிரிப்பான்கள் என்று குறிக்கப்படுகிறது. இவையெல்லாம் ஒவ்வொரு செய்திகளை பிரித்து நமக்கு புரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடியது. இறுதியாக இதுதான் அந்த மெசேஜ், அதாவது அந்த எடிஃபேக்ட் செய்தியினுடைய உதாரணம். இதை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு இது என்ன என்பதை நமக்கு தெரியும். யூஎன்பியிலிருந்து தொடங்கி யூஎன்இசட் வரைக்கும் இருக்கக்கூடியது தான் நம்ம அந்த எடிஃபேக்ட் மெசேஜ் என்று நாம் குறிப்பிடுகிறோம். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற விவரங்கள் என்னென்ன என்பதை நாம் ஓரளவுக்கு நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கும். இருந்தாலும் இது வந்து நம் பார்ப்பதற்காக மட்டும்தான், பார்ப்பதற்காக இவற்றினால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இத்துடன் இந்த பாடப்பகுதியானது நிறைவு பெறுகிறது. எடிஃபேக்ட் என்று நாம் பார்த்தோம். இந்த எடிஃபேக்ட் தரவுப்பாடு அல்லது தரவு நிலை என்பது ஐக்கிய நாடுகளினுடைய கண்காணிப்பில் உருவாக்கப்பட்டு பரவலாக உலக நாடுகள் அனைத்தும் பரவலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தரநிலை. இந்த தரநிலை பற்றி நாம் இதுவரைக்கும் பார்த்தோம். அடுத்த காணொளியில் இந்த பாடத்தினுடைய வினா விடைகளை பற்றி உங்களுக்கு அனுப்புகிறேன். நன்றி.